வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான கோங்குரா இல்லைன்னா புளிச்சக்கீரை சட்னி எப்படி பண்ணுறதுல பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் புளிச்சக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி இருக்கக்கூடாது, ஈரம் மட்டும்தான் இருக்கணும். நம்ம ஆயிலில் வதக்கும் போது தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா வழவழான்னு ஆகிடும். இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கோங்குரா நல்லெண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 10லேருந்து 15 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்துடுங்க. உங்களுக்கு நல்லா வாசனை வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷத்துலேயே கீரை வெந்துடும். பாருங்கள், நம்ம கீரை இப்போ வெந்தாச்சு. இப்போ இதில் ஊற வச்சிருக்கிற புளி, 4 பல்லு பூண்டு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வெல்லம் பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்சரையும் நீங்கள் அரைச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகா, 10லேருந்து 15 அள்ளி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கோங்குரா மசாலாவை கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போது 7-8 டீஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கோங்குரா இல்லைன்னா புளிச்சக்கீரை சட்னி இப்போது ரெடி ஆயாச்சு. நல்லெண்ணெய் சேர்த்தனால இது 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care and bye bye for Priya.